எஸ்எஸ்எல்சி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கணிதம் எக்ஸசைஸ் 1.4 கொஸ்டின் நம்பர் 10. A function f இன்டர்வல் வந்து க்ளோஸ் இன்டர்வல் -5, 9. இந்த க்ளோஸ் இன்டர்வல் பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். -5, 9 ரெண்டுமே வந்து எண்ட் பாயிண்ட்ஸ், முடிவு புள்ளிகளாக எடுத்துக்கணும். இது ஃபங்க்ஷன் வந்து 3 இன்டர்வலாக பிரித்து கொடுத்துருக்காங்க. 6x + 1 வந்து -5 < x <2, 5x square - 1 இது வந்து 2 < x <6, 3x - 4 இது 6 < x <9. இப்போது இந்த சம் போடுறதுக்கு ஒரு நம்பர் லைன் நம்ம போட்டுக்கணும். இதை போட்டுட்டிங்கன்னாக்க ரொம்ப சிம்பிளாக நம்ம போட்டுடலாம். இதில் எங்கெல்லாம் வந்து இந்த ஈக்குவல் இருக்கோ அந்த நம்பருக்கு மேலே வந்து இந்த மாதிரி டாட் வச்சுக்கிறேன். -5, 2, 6, 9. இதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எப்படி நான் பிரேக் பண்ணுறேன்னு பாருங்கள். -5லேருந்து 2 வரைக்கும் அதில் 2 ஆனால் சேர்க்கக்கூடாது. அப்போ 6x + 1 இந்த 6x + 1. அடுத்தது 2 இன்க்ளூட் ஆகணும். 2லேருந்து 6க்கு முன்னாடி இப்போ இந்த 2 இது சேர்த்துக்கிறேன் 6க்கு முன்னாடி. இப்போ இது வந்து 5x² - 1. அடுத்த ஃபங்க்ஷன் 6ம் இன்க்ளூட் ஆகணும், 9ம் சேர்த்துக்கணும், அதுக்கு இன்பிட்வீனில் இருக்க நம்பரும் சேர்த்துக்கணும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வலில் 3x - 4. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் f(-3 + f(2). இதிலே நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம், பென்சில் வச்சு நீங்கள் இந்த என்ன ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். இப்போ -3 இது இங்கே இப்போ நம்பர் லைனில் பார்க்குறோம். இதுக்கு நேரம் மேலே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, 6x + 1. அடுத்து f(2). இப்போ 2 வந்து இங்கே இந்த டாட் வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துருக்கோம் இங்கே. அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து 5x² - 1. இப்போ இதில் அப்படியே அப்ளை பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக -3 போட போகிறோம். 6 × -3 + 1 + 5 × 2² - 1 is equal to -18 + 1 + 2² 4, 4 5 20, 4 5 are 20 - 1. இப்போ -18 + 1 சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும், கழிக்கணும். இப்போ -17 + 20 - 1 19. இப்போது 19 - 17 2. இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆன்சர். அடுத்தது செகண்டு f(7 - f(1). இப்போ 7 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ 7 வந்து இந்த இன்டர்வல் இருக்குது. இதுக்கு நேராக மேலே இருக்க ஃபங்க்ஷன் வந்து 3x - 4. அடுத்து f(1), 1க்கு நேராக மேலே இருக்க ஃபங்க்ஷன் வந்து இங்கே இருக்குது 6x + 1. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் இந்த நம்பரெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும் எக்ஸுக்கு பதிலாக. இப்போ 3 × 7 - 4 -6 × எக்ஸுக்கு பதிலாக 1 + 1. இப்போ 3 21, 21 -4 -6 + 1 7. இப்போ இங்கே 17 - 7. இப்போ இதோட வேல்யூ 10. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் 2 × f(4 + f(8). f(4) 4 இங்கே இந்த இன்டர்வல் எங்கே இருக்குது, 5x² - 1. f(8) இப்போ இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, 3x - 4. இப்போ இதில் அதே மாதிரி என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு பதிலாக இந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 2 × f(4) 5 × 4² - 1 + f(8) 3 × x பதிலாக 8 - 4 equal to 2 × 5 × 4² 16 16 -1 + 3 8s are 24 - 4 equal to 2 × 5 × 16 80 -1 + 24 - 4 20
is equal to 2 into 80 minus 1 79 plus 20. இப்போ இதை பெருக்குனா 158 158 plus 20 அப்போ 178 அடுத்தது fourth subdivision 2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. இப்போ இதுக்குரிய ஃபங்க்ஷன்லாம் நான் எழுதுகிறேன். -2 வந்து 6x plus 1ல் இருக்குது. அடுத்தது 6 இங்கே டாட் வச்சுருக்கேன். இது கூட இந்த ஃபங்க்ஷன் சேர்ந்துருக்கு 3x minus 4. அடுத்தது f of 4 வந்து 5x square minus 1. இது f of 4 நம்ம இங்கே பார்த்து கூட எழுதிக்கலாம், அது கூட ஷார்ட்டாக போடலாம். அடுத்து f of minus 2 வந்து 6x plus 1. இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து பென்சிலால் எழுதி வச்சுக்கணும், பேனாவில் போட வேண்டாம். இப்போ 2 into f of minus 2, இதில் எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ போடணும். 6 into minus 2 plus 1 minus f of 6. 3 into 6 minus 4 divided by இது 5x square minus 1ல் போடணும். இப்போ 5 into 4 square minus 1 plus f of minus 2 6 into minus 2 plus 1 is equal to 2 into 6 into minus 2 minus 12 plus 1 minus 6 3s are 18 minus 4 divided by 4 square 16 16 5 80 minus 1 plus 6 into minus 2 minus 12 plus 1 is equal to 2 into minus 12 plus 1 minus 11 minus 18 minus 4 14 divided by 80 minus 1 79 minus 12 plus 1 minus 11 plus into minus minus 11 equal to 2 into minus 11 minus 22 minus 14 by 79ல் 11 கழிச்சிட்டா 68. இப்போ ரெண்டுமே மைனஸு கூட்டிக்கணும். இப்போ மைனஸ் 36 by 68. இதை இன்னும் ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணால் 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 டேபிளில் அப்போ மைனஸ் 9 36 பை 1 4 7 28. இதுதான் ஆன்சர்.